அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் திருப்பாடல்கள் இயேசுவின் ஆளுமைக்கு செழுமை சேர்த்தன என்னும் தலைப்பில் சில நாட்களாக நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசு மேற்கோள் காட்டிய திருப்பாடல் 8. திருப்பாடல் 8 இயேசுவுக்கு பிடித்தமான ஒரு திருப்பாடல், எனக்கும் பிடித்தமான ஒரு திருப்பாடல். அந்த திருப்பாடல் இயற்கையில் இறைவனின் மாட்சியை கண்டு அவரை போற்றுகின்ற ஒரு திருப்பாடல். ஆண்டவரே என் இறைவா, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாக விளங்குகின்றது என்று தொடங்குகிறது திருப்பாடல் 8. இயேசுடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி. இயேசு எருசலேம் கோவிலுக்கு பவனியாக செல்லுகின்றார். அங்கே இயேசு வியத்தகு செயல்களை பார்க்கின்ற குழந்தைகள் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். எங்கே? எருசலேம் கோயிலுக்குள்ள. இதை நாம் மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 12 முதல் 17 முடிய உள்ள இறைமொழிகளில் வாசிக்கின்றோம். இப்போ கோயிலுக்குள்ள குழந்தைகள் ஆர்ப்பரிக்கிறார்கள். என்ன சொல்லி? தாவீதின் மகனுக்கு ஓசன்னா. வழக்கமாக நம்ம சொல்லுவோம்ல, கோயிலுக்குள்ள சத்தம் போடாதீங்க, பிள்ளைகள்லாம் வெளியே போங்க. ஆகவே எருசலேம் கோவிலுக்குள் இருந்த குருக்கள்லாம் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த பிள்ளைகள்லாம் அகற்றுங்கள், அவங்க கோயிலுக்குள்ளே சத்தம் போடுறாங்க என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்வது கேட்கிறதா? இயேசு அவர்களுக்கு பதில் ஒன்றை சொல்லுகிறார். திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டி அவங்க ஒரு வாயை அடைக்கிறார். இயேசு சொல்லுகிறாரு, ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியினிலும் எதிரிகளை ஒடுக்கச் செய்தீர் என்கிற திருப்பாடல் 8 வரிகளை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோது நீங்கள் வாசித்தது இல்லையா? திருப்பாடல் 8 என்று இயேசு சொல்லவில்லை, மறைநூலில் நீங்கள் வாசிக்கவில்லை என்று திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டுகிறார். அவர்களுக்கு ஆச்சரியம், வியப்பு. என்னடா இது? குழந்தைகள் கோவிலுக்குள் ஆர்ப்பரிப்பதையும் இயேசு நியாயப்படுத்துகிறார், மறைநூலை மேற்கோள் காட்டி. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் 8 வேறொரு வெர்ஷன், வேறொரு பகுதியை, ஒருவேளை கிரேக்க மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், அதனை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். இதுவும் ஒரு இயேசுவின் வெற்றி திருப்பாடல் தான். எனவே இயேசுடைய மறைநூல் அறிவு, இயேசுடைய திருப்பாடல் அறிவு, இயேசுடைய நுணுக்கமான நுட்பமான ஞானம், அறிவாற்றல், இவை அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. குழந்தைகள் இயேசுவை ஆர்ப்பரித்து புகழ்ந்தபோது அதில் தவறு ஒன்றுமில்லை, அவர்கள் செய்வது நியாயம்தான் என்று மறைநூலை திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டி அவருடைய வாயை இயேசு அடைத்தார். திருப்பாடல் 8 அருமையான ஒரு திருப்பாடல். நீங்கள் அந்த திருப்பாடலை புரட்டி வாசியுங்கள், முடிந்தால் அதனை பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.